Welcome to the channel Learning Literature with Ovia. In the video la John Updike எழுதின Rabbit is Rich அப்படின்ற நாவலோட சம்மரியை பார்க்கலாம். John Hoyer Updike 1932 ல இருந்து 2009 வரையிலும் வாழ்ந்த novelist, short story writer, poet and literary critic. Henry Beck stories, The Witches of Eastwick இதெல்லாம் அவரோட notable works. Rabbit is Rich அப்படின்ற இந்த நாவல் 1981ல் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி Rabbit Run, Rabbit Redux அப்படின்ற 2 சீரீஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ஒன்னாக Rabbit at Rest அப்படின்ற நாவல் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. Rabbit is Rich அப்படின்ற இந்த நாவல் புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்கு, நேஷ்னல் புக் அவார்டு வாங்கியிருக்கு, நேஷ்னல் புக் கிரிட்டிக்ஸ் சர்க்கிள் அவார்டு வின் பண்ணியிருக்கு. இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் ஹாரி ராபிட் ஆங்ஸ்ட்ரோமா, இவர் தான் இந்த நாவலோட ப்ரொட்டகானிஸ்ட். ஜானிஸ் ஹாரியோட ஒய்ஃப், ரூத் ஹாரியோட எக்ஸ் லவர், நெல்சன் ஹாரியோட சன், பெஸ்ஸி ஜானிஸோட மதர், ஜில், மெலனி, ப்ரூ, சார்லி, ஸ்டாவ்ரோஸ் அப்படின்ற இன்னும் சில கேரக்டர்ஸும் வராங்க. இந்த டெட்ராலஜி ஹாரி ராபிட் ஆங்ஸ்ட்ரோமா அப்படின்றவரோட லைஃப்பில் அவரோட யங் ஏஜில் இருந்து அவரோட டெத் வரையிலும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் ஸ்டோரி. இதோட 2 புக்ஸில் ஹாரியோட 20s and 30s பற்றி சொல்லுது. ஹாரி ஒரு ஹை ஸ்கூலில் பாஸ்கெட் பால் பிளேயராக இருக்கார். அவரோட லைஃப் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் லைஃபாக இருக்குது. ஜானிஸ் அப்படின்ற ஒரு லேடியை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவருக்கு நெல்சன் அப்படின்ற ஒரு சன்னும் இருக்கான். இந்த டைமில் அவனுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. ரூத் அப்படின்ற பொண்ணு கூட அவர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறாரு. இப்போது ரூத் கன்சீவாக இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையா அப்படின்னு தெரியாமலே பாதியிலே அவங்கள விட்டுட்டு தன்னோட ஒய்ஃப் அண்ட் சன் கூட திரும்ப வந்துடுறாரு. ஹாரியோட ஒய்ஃப் ஜானிஸ் ட்ரங்க் அண்ட் மேட்னஸில் நியூபார்ன் டாட்டரை பாத் டப்பில் அப்படியே விட்டுடுறாங்க. குழந்தை இறந்து போயிடுது. கனெக்டிகட்லேருந்து ஒரு ஹிப்பி கேர்ள், ஜில் அப்படின்ற ஹிப்பி கேர்ள் ஹாரியோட வீட்டுக்கு வராங்க. அந்த டைம் ஹாரியோட ஹவுஸ் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இதனால் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஜில் இறந்து போயிடுறாங்க. ஜில்லோட டெத்துக்கு ஹாரி தான் காரணம் அப்படின்ற கோவத்தில் நெல்சன் ஹாரி கூட பேசாமலே இருக்கார். ஜானிஸ் சார்லி ஸ்டாவ்ரோஸ் அப்படின்றவர் கூட எலோப் ஆகிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே தன்னோட ஹஸ்பண்ட் அண்ட் சன் கூட திரும்ப வந்துடுறாங்க. தேர்ட் நாவலான ராபிட் இஸ் ரிச்சில் ஹாரியோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஹாரிக்கு 46 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. லைஃப்பில் செட்டில் ஆகிருக்காரு. ஹாரியோட வீடு எரிஞ்சு போனதுக்கப்புறம் ஒய்ஃப் ஜானிஸோட மதரான பெஸ்ஸியோட வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. இப்போது நெல்சனுக்கு 20 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. அவன் கென்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கான். ஹாரி அவரோட ஃபாதர் இன்லாவோட டொயோட்டா லீடர்ஷிப்பை பார்த்துட்ருக்காரு. ஃபாதர் இன்லாவோட டெத்துக்கு அப்புறம் இந்த டொயோட்டா லீடர்ஷிப்பில் பார்ட் ஓனராகவும் மேனேஜராகவும் இருக்கார். ஃபினான்சியலாக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் அவரோட லைஃப்பில் அவர் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அமெரிக்கன் எக்கனாமி டவுன் ஆகக்கூடிய டைம்லையும் ஹாரியோட எஃபிஷியன்ஸால் பிஸ்னஸ் நல்லாவே போகுது. சார்லி ஸ்டாவ்ரோஸ் அப்படின்றவர் கூட ஹாரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ப்ரீவியஸ் சீரீஸில் நம்ம பார்த்துருப்போம் ஜானிஸ் சார்லி ஸ்டாவ்ரோஸ் அப்படின்றவர் கூட எலோப் ஆகியிருப்பாங்கன்னு. அந்த சார்லி தான் இவர். ஆனால் இப்போது இந்த சார்லியும் ஹாரியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஹாரியோட டீலர்ஷிப்புக்கு டெஸ்ட் ட்ரைவுக்காக 2 லேடி வராங்க. அதில் ஒரு லேடி ரூத்தோட டாட்டர் மாதிரியே இருக்காங்க. அந்த லேடியை பார்க்கும்போது ஹாரிக்கு இது தனக்கும் ரூத்துக்கும் பிறந்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஏன்னா ரூத் கன்சீவாக இருக்கும்போது இந்த குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையா அப்படின்றது தெரியாமலே விட்டுட்டு வந்திருப்பார். ஸோ இந்த பொண்ணை பார்க்கும்போது ரூத்தோட ரிசம்பிளன்ஸ் அவருக்கு தெரியுது. ஸோ தனக்கும் ரூத்துக்கும் பிறந்த பொண்ணாக தான் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும் பொழுது அவருக்கு நெல்சன் கிட்டே இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதில் யாருக்குமே அறிமுகம் இல்லாத மெலனி அப்படின்ற ஒரு கேர்ளை அழைச்சிக்கிட்டு நான் சீக்கிரமாக ஊருக்கு வர போகிறேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். கொஞ்ச நாள் கழித்து ஹாரியும் ஜானிஸும் வில்லேஜ் கிளப்பில் இருக்காங்க. அப்போது வீட்டிலேருந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, நெல்சனும் மெலனியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. இப்போவும் ஜில் விஷயத்தில் நெல்சனுக்கு ஹாரி மேலே இருந்த கோபம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இப்போவும் நெல்சனுக்கு ஜில் விஷயத்தில் ஹாரி மேலே இருந்த கோபம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆஃபீஸில் சார்லியோட ஜாப் நெல்சனுக்கு போகுது. மெலனி டவுனில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஜாப்புக்கு போகிறாங்க.
இப்போது ரூத் கலிலி அப்படின்ற பிளேஸில் இருக்கிறத ஹாரி கேள்விப்படுறாரு. ஸோ அவளை பற்றி கேட்குறதுக்காகவும் ஆஃபீஸில் டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறதுக்காகவும் ரூத்தை பார்க்குறதுக்காக போகிறாரு. ஆஃப்டர் 20 years ரூத்தை மீட் பண்ண போகிறாரு. ஸோ ரூத் கூட பேசின மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டே போகிறாரு. பட் லாஸ்ட் மினிட்ல ரூத்தை பார்க்கக்கூடிய தைரியம் கிட்ட அந்த கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் அவருக்கு இல்லை. பார்க்காமலே திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹாரி, ஜானிஸ், பெஸ்ஸி இவங்க எல்லாரும் வெக்கேஷனுக்கு பொக்கனோஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஆஃபீஸை நெல்சனில் கண்ட்ரோலில் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க போயிட்டு திரும்ப வரும் பொழுது நெல்சன் செட் ஆஃப் கன்வெர்ட்டபிள்ஸ் வாங்கியிருப்பான். இது ஹாரிக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த கன்வெர்ட்டபிள்ஸ் நிறைய கேஸ் தேவைப்படுறதுனால இப்போது இருக்கிற எக்கனாமிக்கல் கண்டிஷனில் இது சேல் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு ஹாரி. ஆனால் இதனால் நெல்சன் கோவப்பட்டு அந்த கன்வெர்ட்டபிள்ஸ் ரெண்டையுமே உடச்சிடுறான். கொஞ்ச நாள் கழித்து ஹாரி கண்ட்ரி கிளப்பில் இருக்கும் பொழுது ப்ரூ அப்படின்ற பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கிறதா ஃபோன் கால் வருது. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதாவும் தன்னை நெல்சனோட ஃபியான்சி அப்படின்னு சொல்கிறதாவும் சொல்கிறாங்க. ஹாரி நெல்சன் கிட்ட நீ ப்ரூவை மேரேஜ் பண்ணிக்கிட்ட நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவரையிலும் மெலனி தான் நெல்சனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு ப்ரூ வந்து நிற்கிறது எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்களோட மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் வாரம் கழித்து நெல்சனுக்கும் ப்ரூவுக்கும் மேரேஜ் நடக்குது. ஹாரிக்கு டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்த பொண்ணோட முகம் அப்படியே மண்டைக்குள்ளே நிற்கிது. அதை பற்றி கேட்கணுன்றதுக்காக ரூத்தை மீட் பண்ணுறதுக்காக செகண்ட் டைமாக போகிறாரு. ஆனால் அப்போவும் அவருக்கு தைரியம் இல்லாமல் திரும்பி வந்துடுறாரு. ஒரு டான்ஸ் பார்ட்டியில் ப்ரூ கீழே விழுந்துடுறாங்க. அந்த டைம் அவங்களுக்கு பேபி கேர்ளும் பிறந்துடுது. ஹாரிக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிது. ஹாரியும் ஜானிஸும் பெஸ்ஸியோட வீட்டை விட்டுட்டு புது வீட்டுக்கு குடியேறலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் பெஸ்ஸிக்கு வயசாயிடுச்சு. ஸோ அவங்கள வந்து ஓல்டு ஏஜில் தனியாக விட்டுட்டு அவங்களால வேறு புது வீட்டுக்கு போகவும் முடியலை. பெஸ்ஸியை இதில் கன்வின்ஸ் பண்ண முடியலை. இதை பற்றின டிஸ்கஷன் அப்பப்போ போய்கிட்டே இருக்கு. இப்போது ஹாரி, ஜானிஸ் ரெண்டு பேரும் கெரிபியனுக்கு அவங்களோட கண்ட்ரி கிளப் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டேயோட ஈவினிங்கில் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாள் நைட்டும் வேறு ஒருத்தவங்களோட ஒய்ஃப் கூட அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. இதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹாரிக்கு கண்ட்ரி கிளப்போட நியூ ஃப்ரெண்டோன ஒருத்தரோட ஒய்ஃப் லிண்டியை பிடிச்சிருக்கு. லாட்டரி சிஸ்டமில் ஹாரிக்கு தெல்மா தான் பேராக வராங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹாரிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதில் நெல்சன் ஓடி போயிட்டான் அப்படின்ற தகவல் வருது. ஊருக்கு உடனே திரும்பி வராங்க. ப்ரூவை ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நெல்சன் எங்கே போனா அப்படின்றதே தெரியல. இன்னுமே ஹாரிக்கு டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்த பொண்ணோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தேர்ட் டைமாக ரூத்தை பார்க்குறதுக்காக போகிறாரு. இந்த டைம் ரொம்ப தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு ரூத்துக்கிட்ட அந்த குழந்தைய பற்றின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ரூத் டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்த பொண்ணு என்னோட பொண்ணு தான். ஆனால் அது எனக்கும் இன்னொருத்தருக்கும் ஹாப்பி மேரேஜில் பிறந்த பொண்ணு. நீங்கள் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே ஹாரியோட லைஃப் போகுது. கொஞ்ச நாளில் நெல்சன் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. அதில் தான் கென்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ரீஜாயின் பண்ண போகிறதாகவும் மெலனியும் தான் கூட தான் இருக்கிறதாகவும் இன்னும் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து டிகிரியை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறதாகவும் ரீஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுறதாகவும் அதை அனுப்ப சொல்லி அவன் லெட்டர் போட்டிருக்கான். மெலனி நெல்சன் கூட தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் ப்ரூவை பெருசாக பாதிக்கலை. இப்போ ஹாரி ஒரு நியூ ஹவுஸ் வாங்கி லைஃப்பில் செட்டில் ஆகிறாரு. ஹாரி, பெஸ்ஸி, ஜானிஸ், ப்ரூவோட பேபி டாட்டர் எல்லாருமே புது வீட்டில் வந்து செட்டில் ஆகிறாங்க. மெஸ்ஸிக்கு வீட்டை சுற்றி பார்க்குறதுக்காக ஜானிஸ் மெஸ்ஸியை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. இந்த டைமில் ப்ரூ தன்னோட பேபி டாட்டரை ஹாரியோட மடியில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. தன்னோட லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு குழந்தைய இழந்திருக்காரு ஹாரி. நியூபார்ன் பேபி, ரூத்தோட வயிற்றுல இருந்து பிறக்காமலே இறந்த குழந்தை, வளர்ந்ததுக்கு அப்புறமும் தன்னை விட்டு போன நெல்சன், இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு குழந்தை அவரை விட்டு போயிருக்கு. இப்படி ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஹாரிக்கு தன்னோட மடியில் இருக்கக்கூடிய அவங்களோட கிராண்ட் டாட்டர் பெரிய ஆறுதலாக இருக்குது. இதோட இந்த நாவலோட சம்மரி முடியுது. இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.